கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டுடைய வசனத்திலே 3 காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டுடைய சமூகத்திலே ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை போல இந்த வசனம் இருக்கு. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். ஆண்டவரிடத்தில் கேட்கிற, நீ என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். இந்த குணமாதல் என்று சொல்வது, குணப்படுதல் என்று சொல்வது 3 நிலைகளிலும் இருக்கிறது. ஆவியிலும், ஆத்மாவிலும், சரீரத்திலும் 3 நிலைகளிலும் குணமாக்கப்படுதல். இந்த குணமாக்கப்படுதல் என்பது ஆண்டவர் குணமாக்கும்படி விண்ணப்பப்படுவார். நீர் என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். ஆத்மா பாவத்தினால் வியாதி கொண்டிருக்கும் போது, ஆவியிலே முறிவு ஏற்பட்டு அது கிட்டத்தட்ட செயலற்றதாய் காணப்படும் போது, சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் குணமாக்கவல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி எப்படி குணமாக்குவார்? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். சங்கீதம் 105 அதில் வாசிப்பு 107:20 வாசிப்பீர்கள். ஆனால் ஆண்டுடைய வசனம் இப்படித்தான் சொல்லுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார், அது அவர்களை குணமாக்கும். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை அது ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. தேவ வசனம் உள்ளே போகும் பொழுது, தேவ வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவ வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, அவைகள் இருக்கிற ஜீவன் ஒரு மனிதனை குணமாக்குகிறது. அவருடைய ஆத்மாவை குணமாக்குகிறது. ஆகவேதான் அடுத்து அதில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடைய, ரட்சிப்பு கர்த்தருடைய, கர்த்தரே ரட்சியகர், அவரே ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ரட்சிக்க கூடாதபடிக்கு கரை குறுகி இருக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற கர்த்தரே ரட்சிக்க வேண்டும். ஆகவே தான் அவர் கேட்கிறார், ஆண்டவரே என்னை ரட்சி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் என்று சொல். ஆகவே நாம் இலவசமாய் அவருடைய கிருபை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அது அவருடைய ஈவு, அவர் நமக்கு கொடுத்த ஈவு. ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுத்தார். கல்வாரி சிலுவையில் நமக்காக அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆவியிலே, ஆத்மாவிலே நமக்குண்டாகிற மீட்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல அங்கே கடைசியா சொல்ற, தேவரீர் என் துதி, தேவரீரே என் துதி, ஆண்டவர் தான் என்னுடைய துதி. அப்படியானால் நம்முடைய ஒடுங்கின ஆவி நம்மை விட்டு அகற்றி துதியின் ஆவியை தருகிற தேவன், நம்மை துதிக்க செய்கிற தேவன், நம்மை மகிழ்ந்து கலிகூற செய்கிற தேவன் அவர். அவரே நம்மை துதிக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதில் துதியின் ஆவியை அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆண்டுடைய கரத்துக்குள்ளாக நம்மை நாம் விட்டு கொடுக்கும்போது அவர் நம்மை குணமாக்கி, அவர் நம்மை ரட்சித்து, அவர் நம்மை துதிக்கிறவர்களாக ஆண்டவர் எடுத்து நிறுத்துவார்.